Hi bro, welcome to our channel. நம்ம இந்த வீடியோவில் G0, G01, G02, G03 இந்த 4 G கோடு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 4 G கோடு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் ஒரு சாஃப்ட்வேரில் ப்ரோக்ராமை எழுதி ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த ப்ரோக்ராமில் மிடில் நான் M0 சேர்த்துருக்கேன். ஏன்னா அது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் சேர்த்துருக்கேன். இந்த ப்ரோக்ராமை நோட் பண்ணிக்கங்க. நோட் பண்ணிக்கிட்டு நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் CNC சிமுலேஷன் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் உங்கள் மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த ப்ரோக்ராமை அதில் இன்புட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு நாலேஜ்ன்றது கெயின் ஆகும். அதே நேரத்தில் சிம்பிளாக பேசிக்காக டர்னிங்க்கான ட்ரில்லிங்கு அதுபோல் பேசிக்காக ப்ரோக்ராம் பண்ணுற அளவுக்கு அந்த அப்ளிகேஷனில் அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதுவரையும் இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஓனாக அதில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக கற்றுக்கலாம் ப்ரோக்ராம். அதில் பேசிக்காக நமக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு அதில் இருக்குது, கற்றுக்கலாம். ஓகே ப்ரோ, எழுதிக்கிறீங்களா? எழுதிக்கங்க. வாங்க இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கலாம். ப்ரோக்ராம் ரன் பண்ணதுக்கு முன்னாடி நான் இந்த 4 G கோடை பற்றி ஒரு சின்ன நோட்ஸ் கொடுத்துட்றேன். G00 அப்படின்னா ரேபிட் ட்ராவர்ஸ், வேகமாக நகரக்கூடியது, ஸ்பீடாக வரக்கூடியது. இது மிஷின் பேராமீட்டரில் அவங்க செட் பண்ணி வச்சுருப்பாங்க ஆல்ரெடி. G0 கொடுத்தா எந்த ஸ்பீடில் மூவ் ஆகணும் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிளாக ரேபிட் ட்ராவலில் 50ல் மூவ் ஆகணுமா, 75ல் மூவ் ஆகணுமா, இல்லை 25ல் மூவ் ஆகணுமா, இல்லை 100ல் மூவ் ஆகணுமா அப்படின்னு அவங்க பேராமீட்டரில் செட் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி தான் அது ஸ்பீடாக வரும் நம்ம G0 கொடுத்தோம்னா. இந்த G0 நம்ம எங்கெங்கே பயன்படுத்துகிறோன்னா, ஃபஸ்ட்டில் டேரெக்டாக ஹோம் பொசிஷனில் இருந்து பாட்டுக்கு கிட்ட வரும் பார்த்தீங்களா, அந்த இடைப்பட்ட தூரத்தை வந்து நம்ம G0 தான் கொடுத்து தான் மூவ் பண்ணுவோம். அதே போல் N1 சீக்வன்ஸு ரன் ஆகிடுச்சு, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்தது வந்து N2 சீக்வன்ஸு ரன் ஆகணும். அதுக்கு டூல் வந்து வேறு டூலாக இருக்கும். அப்போது டேரெக்ட் இண்டெக்ஸ் ஆகணும். டேரெக்ட் இண்டெக்ஸ் ஆகும்னா டேரெக்ட் ஹோம் பொசிஷனுக்கு போகணும். ஹோம் பொசிஷனுக்கு போனால் தான் அது இண்டெக்ஸ் ஆகும். அப்படி ஹோம் பொசிஷனுக்கு போகும்போதும் நம்ம G00 தான் மூவ் பண்ணுவோம். வரும்போதும் G00 தான் கூட்டின்னு வந்தோம், போகும்போதும் G00 தான் கொடுத்து கூட்டின்னு போவோம். புரியுதுங்களா? அதே போல் இப்போ வந்து ஒரு பாட்டு ஓடி டர்னிங் ஆகிடுச்சு, ஒரு பாஸு, இன்னொரு பாஸு செகண்ட் பாஸு ஓடணும். அதுக்காக ஒரு பாஸ் ஓடிடுச்சிங்க இல்லைங்களா? இப்போது இந்த பாட்டை எடுத்துக்காங்க. இப்போ ஓடி ஒரு பாஸ் ஓடிடுச்சு. இப்போ வந்து செகண்ட் பாஸ் ஓடணும். அதுக்காக டூல் வந்து என்ன ஆகணும்னா கொஞ்சம் அப்பாகும்போது அப்பாகி மறுபடியும் போயிட்டு ஆரம்பத்தில் இருந்து Z0லேருந்து மறுபடியும் செகண்ட் பாஸ் ஓடும் இல்லைங்களா? அப்போது ஃபஸ்ட் பாஸ் மட்டும் ஓடி இருக்கு, செகண்ட் பாஸுக்காக அது மேலே அனுப்பும்போது நம்ம G0 தான் கொடுத்து அனுப்புகிறோம். ஏன்னா அப்போ தான் சைக்கிள் டைம் கம்மியாகும், இல்லைன்னா சைக்கிள் டைமும் அதிகமாகும். இது வந்து ஓடி டர்னிங் மட்டும்தான் நான் சொல்கிறது. நீங்கள் அதே நேரத்தில் நீங்கள் ஐடி டர்னிங் ஆகும்போது அதே போல் G0 கொடுத்து அப் பண்ணிங்கன்னா அங்கே போய் இடிச்சிக்கும், ஆக்சிடெண்ட் ஆகிடும். ஸோ அந்தந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இது வந்து இருக்கும். ஸோ ப்ரோக்ராம் ரன் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா? ஃபஸ்ட் பாஸ் ஓடிடுச்சு, அப்பாக போகுது, அப்பாகி மறுபடியும் இவ்வளோ தூரம் வந்து சும்மா தானே ஐடியில் தானே போக போகுது, மெட்டீரியல் கட் எதுவும் எடுக்காது இல்லைங்களா? அதனால தான் G0 கொடுத்து மூவ் பண்ணுறோம். G0 கொடுத்து மூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே வந்து செகண்ட் பாஸ் ஸ்டார்ட் ஆகும். அப்போ வந்து என்ன பண்ணோம்னா நம்ம G01 கட்டாயமாக கொடுக்கணும், இல்லைன்னா அந்த G0 எடுத்துக்கும். இப்போ புரியுதுங்களா? G0 இப்போ வந்து G01 பார்க்க போகிறோம். G01 லீனியர்
இன்டர்போலேஷன், லீனியர் இன்டர்போலேஷன். இப்போ வந்து மெட்டீரியல் கட் எடுக்க ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம G01 கொடுப்போம். G01 கொடுப்போம். அந்த G01 கொடுக்குற அதே லைனில் ஃபீட் ரேட்டையும் நம்ம கொடுக்கணும். அப்போ தான் அது எடுத்துக்கும். ஃபீட் ரேட்டு நம்ம கொடுத்தே ஆகணும் கட்டாயமாக. அப்போ தான் அது எடுத்துக்கும், இல்லைன்னா அது எடுத்துக்காது. G01 வாங்க உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டிட்டு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடுறேன். இப்போது G01 ஓடிக்கிட்டே இருக்கு பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், M00 கொடுத்துருக்கீங்களா, அதுக்கு மேலே இருக்கிற ஒரு லைன் தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இப்போது அது அந்த லைன் பாருங்கள், G01 இருக்குது. G01 Z-30.0 ஃபீட் ரேட்டு 0.08 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். G01 தான் அது வந்து ஓடி கம்ப்ளீட் ஆகிருக்கு, அங்கே நின்று இருக்குது. நான் M0 கொடுத்துருக்கேன். ஏன்னா இப்போ தெரியுதுங்களா இப்போ எந்த இடத்துல எப்படி ஓடுதுன்னு. இப்போ அதுக்கு அடுத்ததாக வந்து கொஞ்சம் வேகமாக நகரும். ஏன்னா G0 ஓட போகுது. G0 ஓட போகுது பாருங்கள், G0 ஓட போகுது. அதுக்கு அடுத்த லைனை G0 கொடுத்து வச்சுருக்கேன் நான். இதுக்கு முன்னாடி ஓட லைனு G01 Z-30.0 கொடுத்துருக்கேன். ஃபீட் ரேட்டு 08 கொடுத்துருக்கேன். மெட்டீரியல் கட் எடுத்துன்னு போயிருக்கு 08 ஃபீட் ரேட்டில். M0 கொடுத்துருக்கேன், அங்கேயே ஸ்டாப் ஆகிட்டு இருக்குது. இப்போ நான் மறுபடியும் சைக்கிள் ஸ்டார்ட் கொடுக்குறேன். அப்போது G0 ஓடும். G0 X23 Xல் அப் ஆகிடும், ஜட்டில் 0க்கு வந்துடும். மறுபடியும் அந்த G0 முடிஞ்ச பிறகு மறுபடியும் நான் M0 கொடுத்துருக்கேன். ஏன்னா G01 ஆரம்பிக்க போகுது. G01 ஆரம்பிக்கும் போது Z-30 செகண்ட் பாஸ் ஓட போகுது. நான் சொன்னேன் இல்லைங்களா முன்னாடியே, ஃபஸ்ட் பாஸ் ஓடிடுச்சு. இப்போது செகண்ட் பாஸு ஓடணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா டூல் அப் பண்ணும்போது G0 கொடுத்து நான் அப் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து அந்தந்த காம்போனண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இதே போல் ஐடியில் ஓடும்போது நீங்கள் G0 கொடுத்து அப் பண்ணுற நேரத்தில் நீங்கள் G0 கொடுத்து அப் பண்ணிங்களன்னா அங்கே ஆக்சிடெண்ட் ஆகிடும். அந்தந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரோக்ராம் எழுத வேண்டியது வரும். அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எழுத வேண்டியது வரும். ஓகே, நான் சொல்கிறது எக்ஸாம்பிள். ஓகே வாங்க, இப்போ வந்து அப் ஆக போகுது. G0 அப் ஆக போகுது பாருங்கள். அப் ஆகிடுச்சிங்களா G0. இப்போது மறுபடியும் G01 ஓட போகுது. G01 ஓடும்போது அதே ஃபீட் ரேட்டில் தான் ஓடும், 08 ஃபீட் ரேட்டில் தான் ஓடுது. 08 ஃபீட் ரேட்டில் தான் ஓடுது. Z-30 தான் ஓட போகுது. G01 ஓட போகுது. இப்போது மெட்டீரியல் கட் எடுக்குதுங்களா, மெட்டீரியல் கட் எடுக்குதுங்களா. 08 ஃபீட் ரேட்டில் ஓடிக்கிட்டே இருக்குது, ஓடிடுச்சு. இப்போ மறுபடியும் டூலு அப் ஆக போகுது. G0 கொடுத்துருக்கேன். இது போல் G0 கொடுத்தா தான் நமக்கு வந்து சைக்கிள் டைம் கம்மியாகும். நம்ம G1லேயே கொடுத்து நம்ம டூலு அப் பண்ணிட்டு போனோம்னா சைக்கிள் டைம் அதிகமாகும். சில நேரத்தில் G0 கொடுக்காம G1 தான் அப் பண்ண வேண்டியது வரும். அது பாட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடலாம், நம்ம டூலுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடலாம் ப்ரோக்ராமு. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நான் சைக்கிள் ஸ்டார்ட் கொடுத்து அப் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஹோம் பொசிஷன் போயிடும். X35க்கு போயிருக்கு டூலு. ஜட்டு வந்து 20 mm போயிருக்கு. இங்கே 20 mm ஜட்டு 20 mm நின்று இருக்குது. எக்ஸ் வந்து 35 mm, எக்ஸில் வந்து 35 mm மேலே நின்று இருக்குது. ஜட்டில் வந்து 20 mm முன்னாடி நின்று இருக்குது. ஓகேங்களா. அதுக்கு அடுத்ததாக வந்து G28 வந்து ஹோம் பொசிஷன். இப்போ நான் ஹோம் பொசிஷனுக்கு அனுப்ப போகிறேன். போயிடுச்சு, ஹோம் பொசிஷனுக்கு போயிடுச்சு டூலு. அதுக்கு அடுத்ததாக வந்து ரேடியஸு. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ரேடியஸு. G0 ஆயிடுச்சு, G01 ஆயிடுச்சு. இன்னும் 2 கோடு தான் இருக்குது, G02 G03. இந்த 2 கோடை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம G03 பார்த்துட்டு அதுக்கப்புறமா G02 பார்க்கலாம். வாங்க ப்ரோக்ராம் ஆன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி G02 G03க்கான விளக்கத்தை நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். G02
G02ன்றது நம்ம கிளாக்கு, நம் கடிகாரம் இருக்கும் பார்த்தீங்களா, கடிகாரம், அந்த கடிகாரம் எந்த திசையில் சுற்றுதோ அதே திசையில் நமக்கு ரேடியஸ் தேவைப்பட்டால் அது G02 போடுவோம். அதே திசையில் நமக்கு ரேடியஸ் வந்தால் பாட்டில் G02 போடுவோம். அதுக்கு ஆப்போசிட்டாக வந்தால் கடிகாரம் சுற்றுது பார்த்தீங்களா, அதுக்கு ஆப்போசிட்டாக நமக்கு ரேடியஸ் கேட்டிருந்தாங்களா பாட்டில், அங்கே G03 யூஸ் பண்ணுவோம். அந்த இடத்துல G03 யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால தான் நான் வந்து இந்த ஒரு வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். ஏன்னா G02க்கும் G03க்கும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிரும். வாங்க பார்க்கலாம். G03 பார்க்க போகிறோம். G03 சர்க்குலர் இன்டர்போலேஷன், கவுண்டர் கிளாக் வைஸ். வாங்க ஆன் பண்ணுறேன் பாருங்கள். டூல் ஹோம் பொசிஷனில் இருந்து வந்து இப்போ தான் வந்துட்டு இருக்கு. இங்கே மூவ் ஆகுதும் பாருங்கள், மேலே XZன்னு பார்த்தீங்களா. இப்போது இங்கே ப்ரோக்ராமில் பாருங்கள், G03 கொடுத்துருக்கேன். G03 X16.0 Z-10, ரேடியஸ் 10 mm கொடுத்துருக்கேன். ஃபீட் ரேட்டு 05 கொடுத்துருக்கேன். இது போல் வந்ததுன்னா G03 இது போல் ரேடியஸ் ஆர்க் கேட்டிருந்தாங்களன்னா இது G03 கொடுத்து தான் நம்ம இந்த ரேடியஸை மேக் பண்ணணும். இது வந்து கடிகார் சுற்றுது பார்த்தீங்களா, அதுக்கு ஆப்போசிட்டாக சுற்றுது. ஓகேங்களா, இதுக்கு ஆப்போசிட்டாக போகுது. டூல் பார்த்தோன்னா ஆப்போசிட்டாக போகுது. கடிகாரம் எப்படி சுற்றும், கடிகாரம் முள் இப்படி தானே சுற்றும். ஆனால் டூல் எப்படி போச்சு, இப்படி போகுது இல்லைங்களா. அதனால கடிகாரம் சுற்று பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இப்படி போகுது இல்லைங்களா. அதனால் G02 வந்து கடிகாரம் எந்த திசையில் சுற்றுதோ அதே திசையில் நமக்கு இங்கே டூலும் போகும், அந்த ரேடியஸும் ஃபார்ம் ஆகும். அது G02 சர்க்குலர் இன்டர்போலேஷன் கிளாக் வைஸ். ஓகேங்களா. பாருங்கள், மறுபடியும் நான் வந்து ஹோம் பொசிஷனுக்கு அனுப்பிட்டேன். கம்ப்ளீட் ஆகிடுச்சு. G03 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போது G02 பார்க்க போகிறோம். நான் இங்கே கொடுத்து வச்சுருங்க பாருங்கள், ரேடியேஷன் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இங்கே வந்து நான் G கோடை மென்ஷன் பண்ணல, ரேடியேஷன் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். இப்போது G02 பார்க்க போகிறோம். G02 அதுக்கு முன்னாடி ப்ரோக்ராம்லாம் எழுதியிருக்கேன், அது வந்து அடுத்து நம்ம வீடியோலெல்லாம் பார்க்கலாம். இப்போ வந்து M0 கொடுத்துருக்கு, அதனால ஸ்டாப் ஆகிருக்கு. மறுபடியும் சைக்கிள் ஸ்டார்ட் கொடுக்கலாம். மறுபடியும் M0 கொடுத்துருக்கேன். ஏன்னா ப்ரோக்ராம் புரியணும் இல்லைங்களா, எந்த லைனில் ஓடுது, ப்ரோக்ராம் எப்படி ஓடுதுன்னு. அதுக்காக நான் M0 கொடுத்துருக்கேன். M0 ஏன் கொடுத்தேன்னு உங்களுக்கு இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன். நான் இப்போ வந்து G02 ஓட போகுது. X19.5 Z-28, ரேடியஸ் வந்து 6 mm, ஃபீட் ரேட் வந்து 05. ஓகே, கொடுக்கலாமா, சைக்கிள் ஸ்டார்ட் கொடுக்கலாமா. இங்கே க்ரீன் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இது சைக்கிள் ஸ்டார்ட். இந்த அப்ளிகேஷனில் நம்ம மிஷினில் என்னென்ன இருக்கோ அந்த ஒரு சில ஆப்ஷனெல்லாம் இருக்குது, ரீசெட்டு, சிங்கிள் பிளாக், ஆட்டோ, அதெல்லாம் இருக்குது. சரி, ஓகே, நம்ம இதில் பார்த்துலாம் வாங்க. G02 அந்த அப்ளிகேஷன் பற்றி நம்ம ஒரு வீடியோ போடலாம். அப்புறம் இந்த G02 எப்படி ஓடுதுன்னு ஆன் பண்ணுறோம் பாருங்கள். பார்த்தீங்களா, இப்போ டூல் எப்படி ஓடிச்சு, இங்கேருந்து இப்படி ஓடிச்சு. அப்போது அது என்ன திசை, நம்ம கடிகார முள் எப்படி போதா அதே டைரெக்ஷனில் போச்சா. நம்ம கடிகார முள் இப்படி போகும் பார்த்தீங்களா, அதே டைரெக்ஷன் தானே போச்சு, அதனால தான் இது G02. டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா, G02க்கும் G03க்கும். சர்க்குலர் இன்டர்போலேஷன் கிளாக் வைஸ், கடிகாரம் சுற்றுற திசையில் இது போச்சு டூலு. கடிகாரம் இப்படி தானே போகும் முள். இப்போது 3லேருந்து இங்கே 6, 6லேருந்து 9, 9லேருந்து 12, மறுபடியும் 3, இந்த திசையில் எதுனா போகும் கடிகாரம், அதே திசையில் எதுனா போச்சு இப்போ டூலானது. இங்கேருந்து
ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ 3 6க்கு வந்தது, 6லேருந்து 9க்கு போயிருக்கு இல்லைங்களா? இது வந்து சர்க்குலர் இன்டர்போலேஷன் கிளாக் வைஸ். ஆனால் இது பாருங்கள், இது எப்படி போச்சு? இது இப்படி போகுது, ஆனால் இது இப்படி மேலே வந்து போகுது, மேலே போகுது. இது கீழே வந்தது, இது மேலே போகுது. அதாவது கடிகாரம் சுற்றுற திசையை விட ஆப்போசிட் திசையில், அதாவது மைனஸ் டைரெக்ஷன் வச்சுக்கோங்க, மைனஸ் டைரெக்ஷனில் சுற்றுது இல்லைங்களா? இது இப்படி போகுது, இது இப்படி வருது. டிஃப்ரெண்ட் புரியுதுன்னு நினைக்கிறேன் நான். இங்கே 3ல் ஆரம்பிச்சு 6க்கு வந்து 9க்கு போச்சு. இது கிளாக் வைஸு, ஓகேங்களா? பட் இது எப்படி வந்தது? இது 3ன்னு வச்சுக்கோங்க, 3லேருந்து 1க்கு அப்படியே ஆப்போசிட்டாக போச்சு. இங்கேருந்து அப்படியே 6ன்னு வச்சுக்கோங்க, இதை 6லேருந்து அப்படியே 3க்கு போய் 3லேருந்து 1க்கு 12க்கு அந்த டைரெக்ஷன் போயிடுச்சு, ஆப்போசிட்டாக போச்சு டூலு. இங்கேருந்து அப்படி போச்சு. அதனால தான் இது வந்து G03 சர்க்குலர் இன்டர்போலேஷன் கவுண்டர் கிளாக் வைஸ். கடிகாரம் எந்த திசையில் சுற்றுதோ அதுக்கு ஆப்போசிட்டாக சுற்றுனா டூல் மூமெண்ட் இருந்தால் அது G03. கடிகாரம் எந்த திசையில், கடிகார முள் எந்த திசையில் சுற்றுதோ அதே திசையில் இந்த டூல் மூமெண்ட்டு இருந்ததுன்னா அது G02. அவ்வளோதாங்க டிஃப்ரெண்ட்டு. ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நான் உங்களுக்கு வீடியோவில் தெளிவாக சொல்லிட்டேன். நல்லா புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். நான் புரியாமலாம் இருக்காது. ஓகே ப்ரோ, இருக்கிற ப்ரோக்ராமை நான் ஆன் பண்ணிடுறேன். ஹோம் பொசிஷனுக்கு அனுப்பிடலாம், அவ்வளோதான். இப்போ டூல் ஹோம் பொசிஷனுக்கு போயிடுச்சு. எண்ட் ஆஃப் ப்ரோக்ராம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த ஒரு வீடியோவில் G0, G01, G02, G03 இந்த 4 G கோடுக்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ப்ரோ, நம்ம மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.